தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் 2024 நடந்த இது வரைக்கும் 6 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 6 எக்ஸாமில் நடந்த சிம்பிளிஃபிகேஷன், ஓகேவா, மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷனில் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா. மொத்தமே ஒரு 8 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அந்த 8 கொஸ்டினை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க. இப்போ நமக்கு இந்த ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிறது தான் க்ளூ. அப்போ இந்த 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களோட கூடுதல்னால் அது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனு 91 109 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 200 தான் வரும். ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள், ஓகேவா. அப்போ 91 ஒற்றைப்படை எண்கள்லாம் என்னது? 1 3 5 7 இந்த மாதிரி வர்றது ஒற்றைப்படை எண்கள். 2 4 6 8ன்னு வர்றது இரட்டைப்படை எண்கள். இப்போ இதில் வந்து நமக்கு 91ன்னு கொடுத்துருக்காங்க. 91க்கு அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை எண் என்னது? 93. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 200 வருமா? இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து தப்பாக இருக்குது. அப்போ இது வராது. நெக்ஸ்ட் பாருங்கள் 97. 97க்கு அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை எண் என்ன? நமக்கு 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்ணு கொடுத்துருக்காங்க. அப்போ 97க்கு அடுத்து வரக்கூடியது 99. இது ரெண்டையும் கூட்டினா 200 வருமா? வராது. அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் வராது. இப்போ மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் 99. 99க்கு அடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை எண் என்னது? 101. கரெக்டு தான். அப்போ 2 அடுத்தடுத்த எண்கள் கரெக்டு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 200 வரும். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு, ஓகேவா. நமக்கு இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனையும் கூட்டினாலும் 200 வரும். ஆனால் நமக்கு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுபடி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு, ஒரு செயற்கைக்கோள் 7 மணி 16 நிமிடங்கள் 20 வினாடிகள் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைகிறது. இதனை வினாடிகளில் கணக்கிடுக. ஒரு செயற்கைக்கோளோட அந்த சுற்றுவட்ட நேரத்தை கொடுத்துட்டு இது மொத்தத்தையும் வினாடியில் மாற்றணும், செகண்ட்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு 7 ஹவர்ஸ் 7 மணி நேரம். 7 மணி நேரங்கிறத ஃபஸ்ட்டு நிமிஷத்தில் மாற்றுவோம், ஓகேவா. அப்போ 7 மணி நேரங்கிறத நிமிட்டில் மாற்றினா 420 நிமிஷம் வரும், ஓகேவா. அடுத்து இங்கே ஒரு 16 நிமிஷம் இருக்கா? அப்போ 16 நிமிஷம். அதையும் இந்த நிமிஷத்தோடய ஆட் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தம் எவ்வளவு நமக்கு? 436 நிமிடங்கள். அதுபோக 20 வினாடிகள். நம்ம வினாடிகளில் தான் வேணும், அந்த 20 வினாடிகள் தனியாக இருக்கட்டும். இப்போ 436 வினாடிகள் நமக்கு. இப்போ ஒரு வினாடினா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்னா நமக்கு இங்கே எப்படி 7 ஹவர்ஸ் 1 மணி நேரம்னா 60 நிமிஷமா? அப்போ இன்ட்டு 60 போட்டால் நமக்கு 420 நிமிஷம் கிடச்சிருச்சு. இப்போ மொத்தம் 436 நிமிஷம். ஒரு நிமிஷம்னா நமக்கு 60 செகண்ட்ஸ். நமக்கு வந்து வினாடிகளில் தான் வேணும். அப்போ திரும்ப இன்ட்டு 60 போடணும், ஓகேவா. ஏன்னா ஒரு நிமிஷம்னா நமக்கு 60 செகண்டு. அப்போ 436 இன்ட்டு 60 போட்டோன்னா 26,160ன்னு வரும், ஓகேவா. இது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா 26,160ன்னு வரும். அது போக நமக்கு இங்கே 20 செகண்ட்ஸ் இருக்குது. அந்த 20 செகண்ட்ஸையும் ஆட் பண்ணோம்னா 26,180ன்னு வரும். அதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 2 எண்களின் கூடுதல் 36, மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்களில் சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா. அப்போ 2 எண்களோட கூடுதல் 36. இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் 2 எண்கள் இருக்குது. அதோட கூடுதல் வந்து நமக்கு 36. இப்போ ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். இப்போ எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கோமே. இப்போ ஒரு எண் வந்து இப்போ இந்த ஒய்ங்கிறத நம்ம ஒய்யினே வச்சுக்கலாம். அப்போ இந்த எக்ஸு வந்து இந்த ஒய்யை விட 8 அதிகம். அப்போ எப்படி வச்சுக்கலாம்? ஒய் ப்ளஸ் 8ன்னு வச்சுக்கோம். ஒரு எக்ஸு ஒரு எண்ணு, ஒய் ஒரு எண்ணு. ஒரு எண்ணு மற்ற எண்ணோட 8 அதிகமாக. இப்போ ஒய்யை வந்து நம்ம ஒய்யினே எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் வந்து அந்த ஒய்யிலிருந்து 8 அதிகமாக இருக்கும், ஓகேவா. அப்போ இதை வந்து இங்கே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 8 சப்ஸ்டிட் பண்ணோன்னா ப்ளஸ் இங்கே ஒரு ஒய் ஈக்குவல் டு 36. அப்போ 2 ஒய் நமக்கு இந்த ஒய் 2 ஒய் இந்த 8 இந்த ப்ளஸ் 8 இந்த பக்கம் போனால் -8. அப்போ -8 36ல் -8 போச்சுன்னா நமக்கு மீதி 28 இருக்கும். இப்போ இதை அடித்தோன்னா ஒய் ஈக்குவல் டு 14, ஓகேவா. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சிறிய எண் கேட்டிருக்காங்க. அப்போ சிறிய எண் இப்போ ஒய் வந்து 14. அப்போ எக்ஸ் என்னது? அதை விட 8 அதிகமாக தானே இருக்கும். அப்போ 8 அதிகமாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ 22, ஓகேவா. அப்போ இதில் சிறிய எண் எது? 14. அப்போ 14 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்வெண்களை காணுங்க. முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம்னா ஒற்றைப்படை எண்கள் மாதிரி இங்கே இயல் எண்கள். அப்போ அந்த ஒற்றைப்படை எண்கள் இயல் எண்கள்னால் என்னென்னு நம்ம பேசிக் தெரிஞ்சிருந்தாவே போதும். அப்போ இயல் எண்கள்னால் என்னது? 1 2 3லேருந்து லைனாக 1 2 3 தான். லைனாக 1லேருந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படி லைனாக வருதுல்ல, அதுதான் இயல் எண்கள். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நமக்கு 2 அடுத்தடுத்த இயல் எண்களோட கூடுதல் 75ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன்லேருந்து பார்ப்போமே.
35 40 நமக்கு அடுத்தடுத்த இயல் எண்கள். அப்போ இயல் எண்கள்னா 35க்கு அப்புறம் 36 தான் வரணும். இங்கே 40 வந்திருக்கு. அப்போ இது வராது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க 36 39. 36க்கு அப்புறம் நமக்கு 37 தான் வரும். அப்படி தான், ஏன்னா இயல் எண்கள்லாம் லைனாக தான் வரணும். அப்போ 36 39 இருக்குது, இது வராது. ஓகேவா? இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இங்கே 37 38 இருக்குது, இங்கே 38 39 இருக்குது. ரெண்டுமே அடுத்தடுத்து வரக்கூடியதான். நமக்கு கூட்டினா 75 வரணும். இந்த ரெண்டு ஆப்ஷனில் சிலையும் டிலையும் கூட்டினா 75 வரக்கூடியது இது ஆப்ஷன் சி தான், 75 வரும். ஓகேவா? அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம், இந்த கீழேருந்து தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கோமே. எடுத்துக்கிட்டோம்னா 1 + எக்ஸு டிவைடட் பை 1 - எக்ஸ்ன்னு இருக்கா. இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இந்த 1 - எக்ஸை ஒன்னோட மல்டிபிள் பண்ணால் 1 - எக்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது நடுவில், ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை 1 - எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த பார்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த -எக்ஸுக்கு +x கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கும்? 1/1 - எக்ஸு. அப்போ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறோம். அந்த கீழே இருக்க இந்த பார்ட்டை மட்டும் சால்வ் பண்ணால் 1/1 - எக்ஸ்ன்னு இருக்கா. ஓகே, அப்போ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த பார்ட்டை மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ மீதி இங்கே 1 ப்ளஸ்ஸு மேலே 1 இருக்கா, அதை அப்படியே எழுதுகிறோம். 1 + 1 டிவைடட் பை இந்த கீழே இருக்க பார்ட்டை மட்டும் தானே சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணி தானே 1 டிவைடட் பை 1 - எக்ஸ்ன்னு வந்துச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ 1 டிவைடட் பை 1 - எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ இங்கே ஒரு டிவைட் நமக்கு இருக்குது. அப்போ இந்த 1 - எக்ஸு நமக்கு மேலே போயிடும். அப்போ 1 + 1 டிவைடட் பை இந்த 1 - எக்ஸு மேலே போயிருமா. அப்போ 1 - எக்ஸு 1 × 1 - எக்ஸ் என்ன வரும்? 1 - எக்ஸு. அப்போ இந்த கீழே இருக்க 1 இங்கே அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு இப்படி மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணும்? திரும்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 1 × 1 1 ப்ளஸ் இங்கிட்டு பண்ணோம்னா 1 - எக்ஸு டிவைடட் பை 1. ஓகேவா? இப்போ இதை போட்டோன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய மொத்த இதுவும் சால்வ் ஆயிரும். ஆனால் மேலே 2x இருக்குது. ஓகேவா? அப்போ இதை பாருங்கள், இது ஒரு 1, இது 1 +1 +1 2 1. அப்போ 2, அப்போ 2 - எக்ஸு டிவைடட் பை 1. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்க டேர்ம் 2x எழுதிக்கிறோம். டிவைடட் பை 1 + 1 2 2 - எக்ஸு 2 - எக்ஸு டிவைடட் பை 1. இந்த 1 தான் இருக்குது. 1ங்கிறப்ப அதை மல்டிபிள் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு பெருசாக வேல்யூ சேஞ்ச் ஆகாது. 1 தான், அதே வேல்யூ தான் வரும். அப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஈக்குவல் இங்கே ஒரு 1 இருக்கா. ஓகே, அடுத்து 2x இப்போ டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன்லாம் மாறிடும். அப்போ 2 - எக்ஸு ஒன்னோட மல்டிபிள் பண்ணால் அதே தானே வரும், 2 - எக்ஸு. இப்போ இந்த -எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா 2x, இந்த -x இங்கிட்டு வந்தால் +x. அப்போ 2x + ஒரு x 3x. 3x = 2. இப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 3 இந்த பக்கம் கொண்டு போனால் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த 3 டிவைடில் போயிடும். அப்போ x = 2 டிவைடட் பை 3. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்ன? எக்ஸு தான் கேட்குறாங்க. x = 2 டிவைடட் பை 3. அதுதான் ஆன்சர். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. கீழேருந்து பாட்டம்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த இதை சால்வ் பண்ணுறோம், அதை சால்வ் பண்ணோன்னே இதை சால்வ் பண்ணுறோம், அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு வந்தால் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ சுருக்குக. இது சிம்பிளானதான். அப்படியே ரூட் எடுத்து போட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டு 200 ரூட்டுக்குள்ளே 225 டிவைடட் பை 729 இருக்கா. அப்போ இந்த 225ங்கிறது எத்தனை ஸ்கொயரு? 15 ஸ்கொயரு. 15 ஸ்கொயர் தான் 225. அப்போ ரூட் எடுக்கிறப்ப ஒரு 15 மட்டும் நம்ம வெளியே எடுத்துரும். இந்த 729ங்கிறது 27 ஸ்கொயர். ஓகேவா? -5ங்கிறது என்னது? 25ங்கிறது 5 ஸ்கொயர். அப்போ 5 டிவைடட் பை 124க்கு 12. ஓகேவா? அப்போ இது ஒரு ப்ராக்கெட், இதை தனியாக வச்சுக்கணும். இன்னொரு ப்ராக்கெட் நமக்கு என்ன இருக்குது? அதை தனியாக வச்சுக்கணும். இன்னொரு ப்ராக்கெட் நமக்கு இன்னொரு ரூட்டில் நமக்கு வந்து ரூட் 16/81 இருக்கா. ஓகே, அப்போ ரூட் 16 டிவைடட் பை ரூட்டு 16 இங்கே ரூட் 16/81. அதை வெளியே எடுத்தா 16 வெளியே எடுத்தா 4, 81 வெளியே எடுத்தா 9. ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பாக கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த 15 × 12 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ எவ்வளோ வரும்? 180 மைனஸ் இந்த 27 × 5 பண்ணோம்னா 135. கீழே இருக்கக்கூடிய டிவிஷனில் இருக்கக்கூடிய 27ஐயும் 12ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 324. ஓகேவா? டிவைடட் பை
டிவைடட் பை இங்கே 4/9 இருக்கா. ஓகே, அந்த 4/9 நம்ம எப்படி எழுதிக்கலாம், டிவைடில் இருக்கிறத நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றினோம்னா இந்த 9 மேலே போயிடும், 4 கீழே வந்துடும். அப்போ 9 டிவைடட் பை 4. ஓகே, இப்போ 180ல் 35 135 போச்சுன்னா மீதி எவ்வளோ, 45 டிவைடட் பை 324 இன்ட்டு 9 டிவைடட் பை 4. ஓகேவா. அப்போ இதை சால்வ் பண்ணலாமா, சால்வ் பண்ணோன்னா என்ன வரும், 3 5 3. அப்போ இதை 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 3 9. இதை கேன்சல் பண்ணால் 1 0 8 3 24. திரும்ப இதை கேன்சல் பண்ணலாம், 3ஆல் கேன்சல் பண்ணோன்னா 3 3 9, மீதி 1 6 3 18. ஓகே, மீதி இதையும் 3ஆல் கேன்சல் பண்ணலாமா. அப்போ கேன்சல் பண்ணால் 15 3 45. இதை 36 அடித்தோம்னா 12. திரும்ப இதையும் கேன்சல் பண்ணால் 5 3 15 4 3 12. அப்போ மேலே மீதி 5 மட்டும் இருக்குது, கீழே இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 4 × 4 16. அப்போ 5/16ங்கிறதா நமக்கு ஆன்சர். ஓகேவா. கொடுத்துருக்கிறத அப்படியே சால்வ் பண்ணி போகிறதான், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் இதில் வேலையே. ஓகேவா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மிகை முழுக்கள் PQ P-Q P+Q ஆகியவை பகா எண்களில் இவற்றில் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. மிகை முழுக்கள், மிகைனா அது பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதாவது இப்போ -1 -2 நெகட்டிவ் நம்பர்ஸ், +1 +2 அதுதான் மிகை, அதுதான் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா, மிகை முழுக்கள். இப்போ இந்த Pயும் Qயும் நம்ம பகா எண்களாக வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ P ஒரு பகா எண், Q ஒரு பகா எண். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன எது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இப்போ நம்மளே அசியூம் பண்ணிக்குவோம், சும்மா 2 அப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்து P வந்து 2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், Q வந்து 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, ரெண்டுமே இப்போ பகா எண். இப்போ அசியூம் பண்ணிட்டோம்னா P - Q. அப்போ 2 - 1 எவ்வளவு, மீதி 1. P+Q, P+Qனா என்னது, 2 + 1, 2 + 1 எவ்வளவு, 3. ஓகேவா. இப்போ 4 வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இந்த 4 வேல்யூவோட இவற்றின் கூடுதல் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இவற்றோட கூடுதல் இப்போ 3 4 5 6 7 மொத்தம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 7. அப்போ இந்த 7ங்கிறது ஆப்ஷனை பாருங்கள், 3ஆல் வகுப்படுன்னு கொடுத்துருக்காங்க. 7 3ஆல் வகுப்படுமா, படாது. 5ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. 7ஆல் வகுப்படுமா, வகுப்படும். ஓகே, 7ஆல் வகுப்படும். ஆனால் இது வந்து நமக்கு ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா. இப்போ சப்போஸ் வேறு நம்பர் எடுத்துக்கலாமே, இப்போ இன்னொரு நம்பர், இப்போ இது பகா எண்ணா, ஆமாம் 7ங்கிறது பகா எண். ஓகேவா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு அசம்ஷன் வச்சு பார்க்குறப்ப பகா எண்ணும் வரும், 7ஆல் வகுப்படுறதும் வர மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டாவது இன்னொரு அசியூம் பண்ணி பார்ப்போம். P வந்து 3ன்னு வச்சுக்கலாம், Q வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ P - Q எவ்வளவு, 3 - 2 1. P+Q எவ்வளவு, 3 + 2 5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளவு, 11. ஓகேவா. இப்போ இந்த 11 3ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. அப்போ இது வராது. 5ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. இப்போ 7ஆல் வகுப்படுமா, 11 வகுப்படாது. அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடியது என்ன, பகா எண் தான். அப்போ 7ம் ஒரு பகா எண், 2 1ன்னு அசியூம் பண்ணாலும் 7 அதுவும் ஒரு பகா எண், 11 ஒரு பகா எண். அப்போ எப்பயுமே எப்படி தான் இருக்குது, அது ஒரு பகா எண்ணாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு மதிப்பு காண்க. இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே கொடுத்துட்டு, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா. ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி எந்த வேல்யூ இருக்கோ, அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கணும். ரூட்டுக்குள்ளே இப்படி 5 இருக்குது, திரும்ப ரூட்டு, இப்போ நார்மலாக இருந்தால் இன்ட்டு 5 இருக்கிறதா அர்த்தம், திரும்ப இன்ட்டு 5 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா. இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போனால் அந்த ரூட்டுக்குள்ளே எது இருக்கோ அதுதான் ஆன்சர். சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னா அந்த ரூட்டுக்குள்ளே எது இருக்கோ நமக்கு அதுதான் வந்து ஆன்சர். இப்போ கண்டினியூ ஆகிட்டே போதா, 5 5 5ன்னு கண்டினியூ ஆகிட்டே போகுது. அப்போ அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகிறப்ப இந்த ரூட்டுக்குள்ளே எது இருக்கோ அதுதான் வந்து நமக்கு ஆன்சர். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அது மெத்தட் போட்டால் கொஞ்சம் பெருசாக வரும். ஓகே, அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ ரூட்டு 5ன்னு சொல்லி கண்டினியூ ஆகிக்கிட்டே போதா, அப்போ அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகிறப்ப ஈக்குவல் டு இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து இதை வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் போகுது, ஸ்டாப் ஆகலை, இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போவோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த டேமை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஸ்கொயர் ஆகும். அப்போ இந்த ஸ்கொயருக்கு ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 5 திரும்ப ரூட்டு 5 ரூட்டு 5 இப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்துச்சுன்னா இங்கே வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணோமா, அப்போ அதை எக்ஸ்ன்னு வந்து நம்ம அசியூம் பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷனில் என்ன ஆயிரும், இங்கே 5 இருக்குது, இங்கே அந்த ரூட் அந்த டேர்ம் வேல்யூ இருக்குது. அப்போ 5 × எக்ஸு, இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி எக்ஸ் ஈக்குவல் டு 5, அந்த எக்ஸுக்கு 5 தான் வரும். ஓகேவா. இது வந்து ஒன்றும் அந்தளவுக்கு வந்து இதை இப்படி தான் போடணுன்னு நமக்கு அவசியம் இல்லை, இதை சிம்பிளாக போட்டுடலாம். ரூட்டு போட்டு நமக்கு
ஆனால் உள்ளே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் இப்படி √5 ப்ளஸ் போட்டு இப்படி √5 இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வேலையை போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த ரூட்டுக்குள்ளே எது இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ரூட்டுக்குள்ளே 5 தான் இருக்குது. அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 5 தான் நமக்கு ஆன்சர். இப்போ 5/0னா 0 ஆயிரும். அப்போ இதை போடக்கூடாது. 5/1 தான் என்னது? 5. அப்போ அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து நமக்கு கேட்டுக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பர்சன்டேஜ், அடுத்து எல்சிஎம், ஹெச்டிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.